துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர், என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் குருகர், என் கேடகர், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் கண்மலை. நீங்க பாடுறீங்களா? அவரை பார்த்து சொல்லுவோமா அந்த மாலை வேளையில? நீங்க தான் எனக்கு எல்லாப்பா. குருகர், என் கேடகர், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்றீங்களா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். ஹalleluya. Yes Lord. கொண்டு வந்து தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. அவரை பாடி ஆராதிப்போம். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே,
தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த 16, 17, 18 இதெல்லாம் இன்பமான நேரங்கள். 16ஆம் வசனம் 1 தெசலோனியர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த சந்தோஷத்திற்கு காரணமே 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் தான். நிறைய பேருக்கு புரியல. இது சாத்தியமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இது சாத்தியமாக வேண்டுமானால் 17ஆம் வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம கவனிக்க வேண்டும். இந்த 16ஆம் வசனத்துல உங்கள் வாழ்க்கை நிஜமாய் மாற வேண்டுமானால், அது உண்மை பொருளாய் இருக்க வேண்டுமானால், அது மெய்ப்பொருளாய் இருக்க வேண்டுமானால் 17ஆம் வசனத்துல இடைவிடாமல். அது கடினம். எந்திரமான வாழ்க்கை. காலை முதல் இரவு நேரம் வரை நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. பாடுகள், பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், சொல்லக்கூடிய தாக்குதல், சொல்லக்கூடாத தாக்குதல். ஆனாலும் இடைவிடாமல். டோன்ட் ஸ்டாப். அடுத்த வார்த்தை 18. அது கூட சற்று கடினமான ஒன்றுதான். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்படி முடியும்? நான் நிந்திக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், தூஷிக்கப்படுகிறேன், சேற்றை வாரி என் மேல் வீசுகிறார்கள், தாங்க முடியாத பிரச்சனை, இழப்பு, வேதனை, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம். எப்படி சொல்ல முடியும்? இதான் யோபு செய்தான். எல்லாவற்றிலையும் அவன் பாவம் செய்யவில்லை. நீ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். டோன்ட் கம்ப்ளைனிங் காட். எல்லாவற்றிலையும் நான் திரும்ப சொல்லுகிறேன், இதுதான் வாழ்வின் இன்பமான நேரங்கள். துதிப்பது, ஜெபிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது. அன்பானவர்களே, இதை செய்தால் இன்பமான நேரங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாற முடியும். அடுத்து இன்னொரு வார்த்தை எபிரேயர் 13:15. அது வார்த்தை, உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும், முதல்ல சொன்னேன் எல்லாவற்றிலேயும், in all things, இது all times, எப்போதும். அந்த வார்த்தை சொல்கிறது தேவனுக்கு நீங்கள் எல்லாவற்றிலையும் துதியுங்கள், எப்போதும் துதியுங்கள். பாடுவது இயல்பு. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டிருப்பேன், இயல்பு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாட்டு. when I go through that valley, அந்த வனாந்திர வழியாய், அந்த பள்ளத்தாக்கின் வழியாய், அந்த மேடுக வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது அதனுடைய பாதை வேதனையானது. அது சொல்ல முடியாத ஒன்று. தேவன் சொல்லுகிறார், அன்பானுடைய, that is a fine moment in your life. அந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, அவர் மூலமா எப்போதும். எடுத்து வாழ்வின் ஃபைன் மூமெண்ட்ஸ். எப்படி தெரியுமா? 13:16. நன்மை செய்யும் போது செஞ்சு பாருங்களேன். நீங்க சொல்றீங்க எனக்கே இல்லை. அதாவது இருக்கும்போது கொடுப்பது சிறப்பு அல்ல, இல்லாத போது கொடுப்பதுதான் சிறப்பு. அந்த ஏழை விதவை எல்லாரும் போட்டாங்க, ஆனால் அவளுடைய காணிக்கை தேவன் கனம் பண்ணினார். உலகத்தில் எல்லா நேரங்களிலும் அவள் பேசப்படுகிறாள். இருக்கும்போது கொடுப்ப சிறப்பல்ல, நல்ல சுகம், நல்ல பலன், ஆராதிப்பு சிறப்பல்ல. வாய்ப்பு இருந்தது வந்தேன் ஆராதிக்கிறேன் சிறப்பல்ல. வாய்ப்பே இல்லை வந்தேன், அதான் சிறப்பு. அது சொல்லப்பட்ட வார்த்தை நன்மை செய்யவும், இரண்டாவது தான தர்மம் பண்ணவும். தேவன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பலிகள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். தேவன் பிரியமா இருப்பது என்னுடைய ஃபைன் மூமெண்ட். தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதுதான் என்னுடைய இன்பமான நேரங்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் பிரியமா இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் இன்பமான நேரத்திற்குரிய காரண காரியங்கள். தொடர்ந்து நான் செய்திக்குள்ளே போகிறேன். அந்த யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், the reason for the worship. நான் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் ஆராதிக்கிறது, துதிப்பது, நன்மை செய்வது. ஒரு 5 காரியங்களை உங்களுடைய சிந்தையில வைக்க விரும்புகிறேன். எல்லாமே ஆல் ஆரம்பிக்கும். the reason for the fine moments. இரண்டாவது, rejoicing in the fine moments. மூன்றாவது, reflecting in the fine moments. நான்காவது, the realities in the fine moments. தமிழில் சொல்லுகிறேன், the reason, இந்த இன்பமான நேரங்களுக்கு இது முக்கியம். the reason for the fine moments. இரண்டாவது, the rejoicing in the fine moments. அந்த இன்பமான நேரங்களிலே உங்களை துதிக்க வைப்பாரே.
உன்னை பாட வைப்பாரே, உன்னை உயர்த்தி வைப்பாரே, உன்னை புகழ்ச்சியின் கீர்த்தியை வைப்பாரே. ரிஜாய்சிங் த ஃபைன் மூமெண்ட்ஸ். மூன்றாவது, த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன் த ஃபைன் மூமெண்ட்ஸ். அந்த இன்பமான நேரங்கள் உங்கள் வாழ்க்கையின் உங்களிலே எதிரொலிக்கும், உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு எதிரொலிக்கும். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபைன் மூமெண்ட்ஸ். அடக்கி வைக்க முடியாது அந்த இன்பமான நேரங்களை. அன்பானவர்களே, உங்களுக்கு தருவார், உங்கள் மூலமாய் கோடிக்கணக்கான மக்களுக்கு தருவார். அதுக்கு உதாரணம் நம் தேசத்தில் வாழ்ந்து மரித்த டாக்டர் டிஜிஎஸ் ஐயா அவர்கள், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள், நீங்க நிறைய பேர் they are reflecting their fine moments. உன் வாழ்க்கையில் கடந்து வந்த இன்பமான கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி. they have gone through the moments. அந்த நேரங்களில் கடந்து போனார்கள். வியாதியை கடந்து வந்தவர்கள் தான், வறுமையை கடந்து வந்தவர்கள் தான், ஏழ்மையை கடந்து வந்தவர்கள் தான், வெறுமையை கடந்து வந்தவர்கள் தான், ஏளனங்களை கடந்து வந்தவர்கள் தான். டிஜிஎஸ் பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் அன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. பட் they are reflecting the fine moments in their life. அவருடைய வாழ்க்கையின் மகிமையான நேரங்கள் இன்றைக்கு அந்த பாடல் கேட்கும் போது, அவருடைய பாடல், அவருடைய செய்தி மனதுக்கு ஒரு ஆறுதல். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், என்னுடைய முந்தைய செய்திகளில சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 3 மாதம் படுக்க வந்தேன். ஒரு மிகப்பெரிய ஓப்பனர் சர்ஜரி, தூக்கம் இல்லை, வலி ஒரு பக்கம், இரவெல்லாம் வேதனை, கால்களில் இருந்து நரம்பு எடுக்கப்பட்டது, ஒரு ஓப்பன் இங்க இருந்து இந்த வயிற்று பகுதி வரை. அப்படிப்பட்ட வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், காயங்கள் ஒரு பக்கம். அந்த பாடல்கள் தான் எனக்கு மருந்து. மாத்திரை போட்டு கூட தூக்கம் வரல. எத்தனையோ டேப்லெட் பில்ஸ் எல்லாம் போட்டு நித்திரை இல்லை. ஆனால் அந்த பாடல், அவருடைய வார்த்தை, they are reflecting their fine moments into others' life. அடுத்தவருடைய வாழ்க்கையில அவருடைய நேரங்களை அவர் பிரதிபலிக்கிறார்கள். கடைசியாக the realities of the fine moments, அந்த இன்பமான நேரங்களுடைய உண்மை தன்மை என்பதை ஒரு சில நம்பர் 1 என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் அன்பானவர்களே, the reason for the fine moments. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30-31. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். இது கடந்த கால சம்பவங்கள், நிகழ்கால சம்பவம். வறுமையிலிருந்து, பாடுகளிலிருந்து, சத்துருக்களின் கையிலிருந்து. இந்த வில்லன்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த குடும்பத்தில் இருப்பாங்க, திருச்சபையில் இருப்பாங்க, இயக்கத்தில் இருப்பாங்க. தராசம் வில்லனும் இருப்பார்கள், வில்லிகளும் இருப்பார்கள். தேவன் சொல்கிறார், அவருடைய கரத்தில் இருந்து தப்புவித்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போவார். ஃபைன் மூமெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, அடுத்து இன்னொரு ஃபைன் மூமெண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, this is the reason for your worship. நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை கனம் பண்ணும் போது, நான் சொல்லப்பட்ட வார்த்தை, கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை. நான் சொல்வது மனிதர்கள் அல்ல, உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உன் இல்லாமைகள், உன் வெறுமைகள், அது என்னன்னு தெரியுமா? செத்து கிடக்கும். வேதம் சொல்கிறது, அதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். நீ நிச்சயம் பார்க்க முடியும். இதெல்லாம் உங்களை மிரட்டினதோ? பக்தன் பாடினாரே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. உன்னை எதிர்க்கிற எல்லா சக்திகளையும் செத்து கிடப்பதை நீ பார்ப்பாய். இன்றைக்கு யாரெல்லாம் உனக்கு வில்லனா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறார்களோ, அவர்கள் கடற்கரையிலே செத்து கிடப்பதை நான் சொல்கிறது இழுத்து முடியாது மட்டுமல்ல, ஆவிக்குரியபடி they will be inactive. அவர்கள் செயல்பட முடியாத நிலையை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆடி ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, தேடிய செல்வம் என்ன, திறந்த ஒரு சுற்றம் என்ன, இன்னைக்கு எல்லாமே இருக்குது. ஒரு கூட்டம், ஒரு மாஸ். ஒரு நாள் வரும், you will see them. கடற்கரையில பிரச்சனைகள், போராட்டங்கள்,
எதிர்மறையான மக்கள் செத்து கிடப்பதை காண்பீர்கள். அனாதைகளாக அன்னைக்கு இருந்த கூட்டம் அவங்களோடு இல்லை. திரண்ட ஆஸ்தி இல்லை, உயர்ந்த கல்வி இல்லை, செல்வாக்கு இல்லை, கூடியிருந்த மக்கள் இல்லை, மாஸ் இல்லை. கடற்கரையிலே அவர்கள் செத்து கிடப்பதை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க. அவருடைய வெற்றி, அதாவது அவருடைய வெற்றிக்காக அவரை துதியுங்கள். அவர் கொடுத்த வெற்றிக்காக துதியுங்கள். ஃபைன் மூமெண்ட்ஸ். இரண்டாவது, அவர் தந்த பலத்திற்காக துதியுங்கள். இதுல 3 காரியம் பார்க்கிறோம். அவருடைய பலத்தை பார்க்கிறோம், அவருடைய வெற்றிகளை பார்க்கிறோம், அன்பானவர்களே அவருடைய மகத்துவங்களை பார்க்கிறோம். இந்த 14:30 கடற்கரையிலே கண்டார்கள். நான் சொல்ல வந்த அந்த செய்தி என்னவென்றால் ஃபைன் மூமெண்ட்ஸ். அன்பானவர்களே அவருடைய ரிஜாய்ஸ், நான் சொல்ல அந்த வார்த்தை த ரீசன் இதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நீங்களும் புதிதான ஜீவன் உள்ள நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக. நான் சொல்லப்பட்ட வார்த்தை பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் எழுப்பப்பட்டது போல. அடுத்த ஒரு வார்த்தை அவருடைய உயிர்த்தெழும் சாயலும் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். த ரீசன். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டு, ஆனால் ஒரு மகிமையான சாயல் உண்டு, உயிர்த்தெழும் சாயல். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அது பிதாவின் மகிமை. இரண்டாவது சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதலின் மகிமை. பிதாவின் மகிமை, இரண்டாவது கிறிஸ்துவின் மகிமை. இது ரெண்டும் உங்களுக்கு சொந்தமாயிருக்கும். பிதாவின் மகிமை, காணக்கூடாத ஒருவர், பிரகாசமான ஒருவர், அவர் சொல்லுங்க பிதாவின் மகிமை வாழ்க்கையில வரும். இரண்டாவது உயிர்த்தெழுதலின் மகிமை வாழ்க்கையில் இருக்கும். எப்ப தெரியுமா? when you rejoice, when you pray, when you praise, when you pursue, தொடர்ந்து முன் செல்லுங்கள். ஃபைன் மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை 14:31. தேவன் செய்த இந்த மகத்தான கிரைகளை செயல் கண்டார்கள். the fine moments in your life. அவர் உடலில் கிரியை செய்கிறாரே, அதுதான் இன்பமான நேரங்கள். தமிழ் வேதத்தில் அழகாகப்பட்டது மகத்தான கிரியை. You can see the fine moments in your life. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது ஒரு வார்த்தை வருகிறது. கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இதான் இன்றைக்கு தேவை. Trust the Lord, trust the church, trust your pastor. Honor the church, honor the Lord, honor the church, honor your pastor. இன்னைக்கு அது இல்லை. ஊழியனை மதிக்கிறதே நிறைய பேர். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் மலிவாய் நடந்து கொண்டார், இல்ல அவருடைய வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம். பட் ஸ்டில் கவனிங்கள், சரியில்லாத சபைக்கு போகாதீங்க. லீவ் இட். திரும்ப சொல்லுவேன், அதை சொல்லப்பட்டது அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். நான் என்னுடைய செய்தி என்னவென்றால் the reason for the fine moments. எவ்வளவு இன்பமான நேரம் அல்லவா? அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். Rejoicing in the times of fine moments. அப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனை துதியுங்கள், தேவனை ஆராதியுங்கள். கவனியுங்கள், நன்றாக கவனிக்கணும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல தேவனை துதிக்க மறந்துடாதீங்க. அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். உறவுகள் வரும்போது, சொந்தங்கள் வரும்போது, இந்த மகிழ்ச்சியான நேரங்கள் இருக்கும் போது they forget God. திருமணங்களில ஆராதனைக்கு முக்கியத்துவம் இல்லை, வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை, ஊழியனுக்கே முக்கியத்துவம் இல்லை. மன்னிக்க வேண்டும். ஆராதனை முக்கியப்படுத்துங்க. திருமணத்துல வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. வார்த்தைக்கு நேரம் தாங்க, வார்த்தைக்கு அதிகமா நேரம் தாங்க. இது பாரம்பரிய சபைகளிலே 10 நிமிடங்கள். ஆனால் அதுதான் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிழ்வுபடுத்தியிருக்கிறார். Honor the word, honor the Lord. வார்த்தையை கனம் பண்ணுங்க. ரொம்ப பல முறை சொல்லியிருக்கிறேன். திருமண ஆராதனை 10 நிமிடம் பேசுவார். அதற்கு தேவையே இல்லை. 10 நிமிடம் பேசுறதுக்காக ஒரு ஊழியர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்திருக்கிறார். வேண்டாம். Give priority to the word. That is the நான் சொல்ல வந்த வார்த்தை the rejoicing in the fine moments. அப்படிப்பட்ட இன்பமான நேரங்களிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். இதைத்தான் யாத்திராகமம்
15:3 கூட வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:7 எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். அடுத்த வார்த்தை, அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் வேதம் அவளை முன்னாய் கண்டது, சகல ஜாதிகளும் அவர்களுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்படும். The fine moments. சொல்ல வந்த வார்த்தை, அடுத்த வார்த்தை reflecting the fine moments. அந்த வார்த்தை கவனிங்கள், அவர்களாலே சகல ஜாதிகளும். அந்த இன்பமான நேரங்களை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் அநேகருக்கு தேவன் தர விரும்புகிறார். இதைத்தான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15:3 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. என்ன பாடினார்களாம்? மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். ஒரு பெரிய வசனம், பலனானார், கீதமானார், ரட்சிப்புமானார். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அவர் யுத்தத்திலே வல்லவர், கர்த்தர் என்பது அவர் நாமம். Reflecting God's moments in your life. புரிய நினைக்கிறேன். நீங்களாகவே உங்களுக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டாம். Reflecting. ஆரம்ப சொல்ல, rejoice the fine moments. The reason for the fine moments. Reflecting the fine moments in your life. அன்பானவர்களே, சொல்லப்பட்ட வார்த்தை, they are reflected. They are reflected. அந்த இன்பமான நேரங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். படித்து பார்த்தீங்களா? பாடுவேன், துதிப்பேன், ஆராதிப்பேன், அவருடைய செயல்களை நான் சொல்லுவேன். Reflecting your fine moments with someone. உங்களுடைய இன்பமான நேரங்களை அடுத்துள்ள பகிர்ந்து கொள்ளுங்கள். வெற்றி சிறந்தார், அது சொல்லப்பட்ட வார்த்தை, குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். உங்களுடைய சத்துருக்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் இல்லாமை எல்லாவற்றையும் தள்ளினார். வல்லவர். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீரை ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். That is the reflection. முடிவாக, the realities of the fine moments. 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், the realities. அதனுடைய உண்மை பொருள் என்னவென்றால், அவருக்கு ஒப்பானவர் யார்? ஒரு நேரங்கள், ஒரு சம்பவங்கள், அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 15:12 அவர் கரத்தை நீட்டுகிறார், பூமி அவர்களை விழுங்கி போடுகிறது. The realities. ஏன் தெரியுமா? நம்முடைய அந்த இன்பமான நேரங்களின் உண்மை தன்மை என்னவென்றால், அந்த உண்மை தன்மை, திரும்ப சொல்கிறேன், அந்த இன்பமான நேரங்களுக்கு காரணமே கர்த்தர் தான். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே
மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. தகப்பன் பிள்ளைகள் மேல் என்றென்றும் கோபம் கொண்டிரார். தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் என்றென்றும் கோபம் கொண்டிரார். கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.